ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அப்டேட் கூடவே டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி 3 நாட்களுக்கான வைகுண்ட ஏகாதசியோட எலக்ட்ரானிக் டிப் ரிசல்ட் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க, சில பேருக்கு டிக்கெட் கிடச்சிருக்காது. ஸோ அதோட ரிசல்ட்டை வந்து வாட்ஸ்அப் ஆகட்டும் வெப்சைட் ஆகட்டும் எப்படி செக் பண்ணுறது, இந்த 10 நாட்களுக்கு அதாவது வைகுண்ட ஏகாதசியில் இருக்கக்கூடிய 10 நாட்களுக்கும் ரூம் அக்கமடேஷனோட அப்டேட் இல்லாமல் இருந்துச்சு. அதை பற்றியும் டிடிடி லேட்டஸ்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் வந்து டிப்பில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா என்றைக்கு உங்களுக்கு தரிசனத்துக்கு நாள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். செலக்ட் ஆகாதவங்க 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதே சொர்க்கவாசல் தரிசனம் பார்க்கலாம். 300 டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு சாமி பார்க்கலாம். இல்லைனா நேரடி சர்வ தரிசனத்துலேயும் நம்ம சாமி பார்க்க முடியும். ஸோ வாங்க ஒவ்வொரு அப்டேட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் இன்ஃபர்மேஷன் எப்பயும் போல் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷனோட டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டைம் 6 மணி ஆகுதுங்க. டோக்கன் வந்து 7965 டிக்கெட், அதாவது 7900 டிக்கெட்ஸ் பக்கமாக அவைலபிள் இருக்குது. இந்த டிக்கெட் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும் கிடைக்கும். இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கிடைக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 விதமான டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு டோக்கன் இந்த எஸ்எஸ்டி டோக்கனும், இன்னொரு டோக்கன் வந்து ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போகிறதுக்கான டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த நடைபாதையில் நடந்து போயிட்டு 1200வது படியில் அந்த டிக்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். நான் நடந்து போகலை, அலிப்பிரி வழியாக நடந்து போகிற பிளான் இருக்குனாலும் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிட்டு போகலாம். இது எங்கேயுமே ஸ்கேன் பண்ண தேவையில்லை. அலிப்பிரி நடைபாதையில் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். அடுத்ததான் நாம் இந்த வைகுண்ட ஏகாதசி முதல் 3 நாட்களுக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரிசல்ட்டை நம்ம எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே இதுக்கான ரிசல்ட் பார்த்துக்கலாம். நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அதாவது ஃபஸ்ட்டு ஹாய்னு சொல்லி டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் ஏதாவதுமே அப்டேட் மெசேஜ் ரிப்ளை வரல அப்படின்னா திரும்பவும் ஒரு ஹாய்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்ல சேம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதில் சூஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா டிடிடி டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அடுத்து நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எலக்ட்ரானிக் டிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம் இல்லையா, அதுவே வந்து இப்போது ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் சென்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கு அடுத்ததான் வந்து யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் மொபைல் நம்பரோ செலக்டடா நாட் செலக்டடா அப்படின்னு சொல்லி வந்துடும். செலக்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிக்கெட்டுக்கான லிங்க் வரலாம். இல்லை அப்படின்னா உங்களோட மொபைலுக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரானிக் டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வாட்ஸ்அப்பில் நம்ம செக் பண்ணிக்கிறது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஆப்பில் பார்க்க போகிறீங்கன்னா ஆல்ரெடி லாகின்ல இருப்பீங்க. அதில் வந்து நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. அதில் போய்ட்டு எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வெப்சைட்டில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லாகின்ல போய்ட்டு நம்ம என்ன மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணமோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி எடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணியாச்சு. இப்போ புக்கிங் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இதில் வந்து நம்ம எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம செலக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்டட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட்டும் இதிலே வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கீழ் திருப்பதியில் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட டிக்கெட் காப்பி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணது தான் இது. இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க, அதை அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ATGH சர்க்கிள் தான், அதாவது எஸ்எஸ்டி டோக்கனுக்கு எங்கே நம்ம ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டோ அதே இது தான் உங்களுக்கு. அண்ட் டைமிங்க்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களோட டைமுக்கு தான் நீங்கள் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஷெட்யூல் டைம்லேருந்து 1 ஹவர் ப்ரீவியராக நீங்கள் வந்து போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா சில டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நமக்கு கொடுத்துருக்க டைமில் போகிற மாதிரி இருக்கும். இவருக்கு வந்து 2026 ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி வந்து 1 மணி ஸ்லாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து
ஒவ்வொரு மாதிரி வந்து கிடச்சிருக்கும். 30, 31, 1ஆம் தேதி. ஸோ இது 3 நாட்கள்லையுமே செலக்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நாட்கள் கிடச்சிருக்கும். நீங்களும் செலக்ட் ஆனீங்களா, உங்களுக்கு என்னைக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான இந்த எலக்ட்ரானிக் டிப்போட ரிசல்ட்டு செக் பண்ணுறது. நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் ஃப்ரீயாகவே டிக்கெட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கிடையாது, ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிறதுனால. செலக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா அதில் அக்கமடேஷன், அதாவது 2 பேருக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கமடேஷன் லிங்க் வந்து காட்டும். அதில் போனீங்கன்னா கீழ் திருப்பதியில் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 31ஆம் தேதி இந்த மாதிரி காட்டுது இல்லையா. ஸோ ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தால் காட்டும். நீங்கள் போயிட்டு கீழ் திருப்பதியில் வேணால் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருமலையில் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல் 3 நாட்களுக்கு மட்டும்தான் ரூம்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. மீதி இருக்க நாட்களுக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நோ ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருமலையில் வந்து இந்த 10 நாட்களான அக்கமடேஷன், வைகுண்ட ஏகாதசி அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு ரூம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சிஆர் ஆஃபீஸில் ஆஃப்லைனில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து இப்போது முதல் 3 நாட்களுக்கு அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து அந்த டிப்பில் கொடுத்த டிக்கெட்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க மட்டும்தான் ரூம் எடுப்பாங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த நாட்கள் எல்லாமே ஃப்ரீ தர்ஷனும் இருக்குது அப்படிங்கிறதுனால ரூம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. க்ரௌடு வந்து மற்ற நாட்களை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால கீழ் திருப்பதியில் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருந்தா. இல்லை நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தான் போகிறீங்கனாலும் அதுக்கு 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம், மாதவம், விஷ்ணு நிவாசம் இங்கெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி ரூம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் போனாலுமே 2 பேர்த்துக்கு நீங்கள் 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழ் திருப்பதியில் ரூம்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30 முதல் ஜனவரி 8 வரைக்கும் திருமலையில் தங்கும் விடுதி வந்து ஆன்லைனில் முன்பதிவு ரத்து செய்யப்படும். பக்தர்கள் நேரடியாக திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் நீங்கள் ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான 10 நாளுக்கான அக்கமடேஷனோட அப்டேட்டாக இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அடுத்த அப்டேட்டு கிளைமேட் அப்டேட்னு பார்த்தோம்னா திருமலையில் குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம தர்ஷன் போனவங்க இன்றைக்கி வந்து அவங்க சீனியர் சிட்டிசனில் சாமி பார்த்துட்டு அது எப்படி தர்ஷன் அப்டேட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமலையில் குளிர் அதிகமாக இருக்குது, மழையும் இருக்குது, குழந்தைங்க வயசானவங்களாம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான பாதுகாப்பான விஷயங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதாவது குடை, ஸ்வெட்டரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவர் சீனியர் சிட்டிசன் தர்ஷனில் ஜஸ்ட்டு 20 நிமிஷத்துலேயே வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்ற அப்டேட்டும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. மிஸ்ட்டு வந்து ஹெவியாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து விசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பார்க்குறதுக்கே விசிபிள் இல்லாத அளவுக்கு பனிமூட்டம் அதிகமாக இருக்குது, குளிரும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு நாளான்னைக்கெலாம் தர்ஷன் போகிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டான அப்டேட்டு. அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவல் பார்க்கலாம். நேரடி சர்வ தரிசனம் 8 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் சுமார் 10 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. 300 ரூபா தரிசனம் 2லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று 70,345 பேர் தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. அதே போல் அவர் இன்னொரு மெசேஜ் கூட ஷேர் பண்ணியிருக்காரு பாருங்கள். நேற்று திருமலையில் மழை பெய்து கூட்டம் வந்து அதிகமாக இல்லை, குளிர் வந்து அதிகமாக இருக்குது, மழை பனி அதிகம் இருக்கிறதுனால குழந்தைகள், வயதானவர்கள் தக்க குளிர் பாதுகாப்பு கவனமுடன் வரவும், குடை கண்டிப்பாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. பிளாஸ்டிக் ரெயின் கோட் வந்து அங்கே 150 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த 3 நாட்களுக்கு தரிசன டிக்கெட் வந்து கிடைக்கல, நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து நமக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் வர 5ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 300 ரூபா டிக்கெட் வந்து ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த நாட்களில் போகிற பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் 300 ரூபா டிக்கெட் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நேரடி சர்வ தரிசனம் போகலாம். ஏன்னா மற்ற தரிசனங்கள் எதுவுமே கிடையாது. ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட், 300 ரூபா டிக்கெட், டோனர்ஸ்க்கான டிக்கெட்டும் நேரடி சர்வ தரிசனம் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய 7 நாட்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ முதல் 3 நாள் நான் செலக்ட் ஆகலை, பட் வந்து திருமலைக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம். ஆனால் தரிசனம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியாது. முதல் நாள் நமக்கு வந்து அங்கே வந்து நம்ம மற்ற கோயில்களுக்கு போகலாம், திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் கோயில்களுக்கெல்லாம் நம்ம வந்து போகலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து கிடையாது. சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த டிப்பில் நமக்கு டிக்கெட் கிடச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி போகிறீங்க நியூ இயருக்கு அப்படின்னா அங்கே இருந்துட்டு 2ஆம் தேதி கூட நீங்கள் நேரடி சர்வ தரிசனத்தில் போய் சாமி வந்து பார்க்க முடியும். அந்த ஆப்ஷனும் இந்த தடவை இருக்குது.
ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு மீதி இருக்கக்கூடிய 7 நாட்களுக்கும் தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட புக்கிங்க்கான லிங்க் வந்து இங்கே எனேபிள் ஆகும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நேரடி சர்வதர்ஷனம் வந்து போக முடியும். ஸோ அதனால நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கான பௌர்ணமி கருட சேவா வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா திருமலையில் கார்த்திகை தீபோற்சவம் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால நமக்கு பௌர்ணமி கருட சேவை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் நீங்கள் தர்ஷன் போகிறீங்கன்னா அந்தந்த நாட்களில் என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் இருக்குன்றது ஏற்கனவே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்க முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.